இன்னைக்கு இறுதி அத்தியாயம். விவசாயம் லாபம் உள்ள தொழிலா? கதிர் எடுத்தாச்சே, 2 நாளா வீடியோவும் போடலையே. தம்பி லாபத்தை சொல்லுவானா மாட்டானான்னு சந்தேகத்தோட பாக்காதிய. இன்னும் என் செல்லம் ஜாமீனோட வந்துட்டாங்களா அங்க மாதிரி. நானும் வரவு செலவு நோட்டோட வந்துட்டேன். வரவு செலவு சொல்லுதேன், குறிச்சுக்கிடுங்க. காடை ஒரு புல்லு, கௌதாரி ஒரு புல்லு, சிக்கன் ஒரு புல்லு. ஐயோ, பக்கத்தை மாத்தி பிடிச்சிட்டேன்னா. நில்லுங்க, கரெக்டான பக்கத்தை எடுத்துக்கிட்டேன். என்ன இருக்கு, நம்ம திருச்சி ஒண்ணும் அக்ஷயா பொண்ணியும் பாவிருந்தோம். அதுல அக்ஷயா பொண்ணி நொட்டிக்கிட்டு போயிட்டு. ஆனா திருச்சி ஒண்ணு 90 மூடை இருந்துச்சு. ஒரு மூடை நெல்லு 1400 ரூபாய்க்கு வித்தோம். ஒரு மூடைனா 75 கிலோ நெல்லு. மொத்தம் 1,26,000 ரூபாய்க்கு நெல்லு இருந்தது. இலே பெறவன அடிச்சு நொறுக்கிட்டு நினைக்காதிய. செலவு சொல்லுதேன் கேளுங்க. திருச்சி ஒண்ணு விதை வாங்கின செலவு 4,500 ரூபா. நாத்து பகுதிக்கு தொழில் அடிச்சது ஒரு 2,500 ரூபா. நாத்து பகுதிக்கு ஆள் கிடையாது, நம்மளே போயிட்டோம். அதனால அதுக்கு செலவு கிடையாது. நடுவு தொழில் அடிக்கைக்கு ஒரு 23,000 ரூபா. நடுவு சம்பளம் ஒரு 16,500 ரூபா. வரப்பு வெட்டினது நாத்து அள்ளிப்படலாம், நம்மளே பார்த்துட்டோம். அதனால அதுக்கு செலவு கிடையாது. அடுத்துதான் நம்ம சம்பவக்காரர் அக்ஷயா பொண்ணி. அதுக்கு விதை ஒரு 1000, அதை உருட்டுதைக்கு ஒரு 1,500. இதுவரைக்கும் ஆன செலவு மொத்தம் 49,000 ரூபா. இன்னும் மருந்து அடிச்சது, உரம் போட்டது, கதிர் அறுத்ததுன்னு செலவு எக்கச்சக்கமா இருக்கு. அதை அடுத்த வீடியோல சொல்லுதேன். லாபம் வந்துதா இல்லையா, எவ்வளவு லாபம்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை, see you.